வெல்கம் டு ஓஷானிக் ஹெல்த் கேர். இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகணும்னா விஸ் ஜாயிண்ட் ட்ரைனர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு ஃபிங்கர் லாக் ஆகிடும், அவங்களால வரல சிங்கிறது இப்படி ஸ்டக் ஆகிடும். அதே போல் அவங்களுக்கு இந்த விஸ்ட் இருக்குங்களே, இந்த விஸ்ட்டை வந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது, கொள்ள முடியாது, இப்படியே தான் வச்சுருப்பாங்க. இது மூவ் பண்ண முடியாது. இந்த ஃபிங்கருக்கு தனியாக நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது. நம்ம இதுக்கும் நம்மகிட்ட நிறைய பேர் ப்ராப்ளம்னால வரதுனால நம்ம இதுக்கும் இப்போ புதுசாக நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இது மூவ்மெண்ட் நீங்களே பாருங்கள். இது எலக்ட்ரிக் கரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம். இது வாங்க மக்கள், இது ஜஸ்ட் இப்படி போட்டு நம்ம எல்லோரும் வெல்க்ரோ மாதிரி இப்படி ஒட்டிக்க வேண்டியதான். இந்த பவர் ஆன் பட்டன் இருக்குங்களே, ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஆன் ஆகிடும். விஸ்ட்டு ஆன் ஆகிடுச்சுன்னா அதை பாருங்கள், இந்த விஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேலே போகும், அதுவே கீழே இருக்கும். ஜஸ்ட் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சா போதும். மக்களே ஒன்றுமே இல்லை. இப்போ சப்போஸ் நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம், அந்த டைமில் இது டக்குன்னு சார்ஜ் காலி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேனுவலாக வேணுனாலும் இதை பாருங்கள், மேனுவல் பிபிஎம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஏரில் யூஸ் பண்ணுறது, அது மூலிமா இது யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்ம இதை புஷ் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், நம்ம இது ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னா டைட் பண்ணி வச்சா ஹோல்ட் ஆகிடும், அதே இடத்துல ஸ்டாப் ஆகிடும். இப்போ எப்படி ஏறுது பார்த்தீங்களா? இதுவும் நம்ம ஸ்பீட் பண்ணால் ஸ்பீட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இப்போ கீழே இறக்கணும்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த த்ரெட் ஓப்பன் இருக்குங்களா, இதை நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். அங்கே பாருங்கள், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக அது மட்டும் கீழே இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடு வந்து F1லேருந்து F2, F3, F4, F5 வரைக்கும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஃபோர்ஸும் இருக்குது இதில். அது பார்த்தீங்கன்னா H1லேருந்து H2, H3, H4, H5. இந்த ப்ராடக்டை பை பண்ண ஓஷானிக் ஹெல்த் கேர் விசிட் பண்ணுங்கள். நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி, கங்கா ஹாஸ்பிட்டல் டைரக்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது.